Yeah, 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 yeah. Hi guys, welcome back to Neeman's channel. இன்னைக்கு நம்ம தயிர் வச்சு புதுசா ஒரு டிஷ் பார்க்கலாம். இது வந்து நீங்க இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம இன்கிரிடியன்ஸ் பார்க்கலாம். ஒரு பவுல் அளவுக்கு நான் தயிர் எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் கொஞ்சம் கடுகு, சோம்பு எடுத்துக்கோங்க. 3 ஆனியன் வந்து நான் வெட்டியிருக்கேன். கொஞ்சம் உப்பு, தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்க வந்து தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா எடுத்துக்கோங்க. அண்ட் மல்லித்தூள் வந்து நீங்க 2 ஸ்பூன் யூஸ் பண்ணணும். ஒரு 2 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்டா கார்லிக் பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தயிர்ல இப்ப நம்ம மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணு. இதுல கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இப்போ நம்ம வந்து கடுகும் சோம்பும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதுல நம்ம கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். கார்லிக் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து வந்து ஹேண்டில் பண்ணுங்க. இப்போ வெட்டி வச்ச ஆனியன்லாம் இப்போ நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆனியன் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நீங்க வந்து வதக்கிக்கோங்க. இந்த டிஷ் வந்து நீங்க ஒரு 3 டேஸ்க்கு வர வரைக்கும் நீங்க வந்து ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்ப நல்லா கோல்டன் ப்ரௌன்ல வந்துச்சு. இப்ப நம்ம செஞ்சு வச்சிருந்த தயிர் வந்து ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது நல்லா வத்தி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்ப இது நல்லா கொதிச்சு வருது. இது அது வரைக்கும் நல்லா கிண்டிட்டே இருங்க. வத்தினதுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா வத்திட்டு இது ஆயில் வருது. நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம். சர்வ் பண்ணும்போது வந்து நீங்கள் ஆயில் இல்லாமல் சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம டிஷ் முடிஞ்சது. இப்போ லாஸ்ட்டாக கருவேப்பிலை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சுவையான தயிர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வந்து எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிடலாம். இன்னைக்கு நாங்கள் வந்து சப்பாத்தி வச்சு சர்வ் பண்ண போகிறோம். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்களோட கமெண்ட்ஸையும் நீங்க தெரிவிக்கலாம். என்னோட அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும்னா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Until then, bye bye from Neeman's.